3ஆம் தேதி 2ஆம் கட்டமாக மாணவர்களுக்கு பரிசு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டமாக மாணவர்களுக்கு பரிசு வழங்க நடிகர் விஜய் திட்டம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 21 மாவட்ட மாணவர்களுக்கு ஜூன் 28இல் முதற்கட்டமாக பரிசுகளை வழங்குகிறார். அரியலூர், கோவை, தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஜூன் 28ஆம் தேதி பரிசு வழங்கப்படும் என்றும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடிகர் விஜய் அதனுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த நிலையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த கல்வி ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி 28ஆம் தேதி மற்றும் ஜூலை 3ஆம் தேதி என 2 கட்டமாக நடைபெற இருக்கிறது. கடந்த ஆண்டு நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் இருந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய முதல் 3 மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையினை வழங்கி பாராட்டி கௌரவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியினை இந்த ஆண்டும் நடத்த வேண்டும் என அவர் திட்டமிட்டிருந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய அந்த ஏற்பாட்டு பணிகள் கடந்த மாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 1 மாதமாக இதற்கான அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் முதற்கட்டமாக 28ஆம் தேதி 21 மாவட்டங்களுக்கும், ஜூலை 3ஆம் தேதி 2ஆம் கட்டமாக 19 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஈசிஆர் சாலையில் உள்ள ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றிருந்த இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறும் எனவும் இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 28ஆம் தேதி அரியலூர், கோவை, தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், நீலகிரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அந்த பாராட்டு விழா நடைபெறும் எனவும், அதே போன்று அன்றைய தினமே தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் உள்ளிட்ட 21 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு பெற்று அந்த ஊக்கத்தொகையினை பெற இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக ஜூலை 3ஆம் தேதி அன்று செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுச்சேரி, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருச்சி, வேலூர், விழுப்புரம் ஆகிய 19 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த பாராட்டு மற்றும் ஊக்கத்தொகையினை பெற இருக்கிறார்கள். இதனை நடிகர் விஜய் நேரடியாக வந்து பெற்றோர்கள் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி கௌரவிக்க இருப்பதாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு 12 மணி நேரத்திற்கு மேலாக இந்த நிகழ்வு நடைபெற்றிருந்ததன் அடிப்படையில் நேரத்தினை குறைப்பதற்காகவும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்த 2 கட்டமாக நடைபெற இருப்பதாக விஜய் மக்கள் இயக்கம் மற்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.